நெருக்கத்தின் நேரத்தில் ரொம்ப மனமுறிவடைந்து சோர்ந்து போய் உக்காந்துறதான் சொல்லும். ஆனால் அப்படி செய்ய வேண்டாம்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. பவுல் அப்படி ஒடுக்கப்படுகிறார். இந்த சபையில் இந்த பட்டணத்தில் போய் சபை ஆரம்பிப்போன்னு போகிறார், நெருக்கம். இங்கே நிருபத்தை எழுதுவோன்னு போகிறார், தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. சரி எல்லாம் போட்டாங்கன்னு போய் குளிர் காய்வோன்னு போனால் அங்கே என்ன செய்யுது, விரியன் கடிக்குது. சரி கப்பலில் ஓடி போய் இன்னொரு ஊருக்கு போய் ஊழியம் செய்யலாம் போனால் கப்பல் சேதமாயிரு. எல்லா பக்கமும் நெருக்கம் பவுலுக்கு. அப்போ நெருக்கத்து நேரத்தில் மனமுறிவடைந்து நாம் உட்காந்துட்டோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய நாம மகிமைப்படும்படி வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற முடியாது. ஹல்லேலூயா. நாம் மனமுறி அடைகிறதில்லை, நாம் மனம் சோர்ந்து போய் உட்கார்ந்துறதில்லை. கர்த்தருக்குள்ளே எப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது சிறைச்சாலைக்குள்ளே இருந்து எழுதுகிறாரு. மீண்டுமாய் பிலிப்பியர் நிருபத்தில் வர்ற வார்த்தை என்னது, சந்தோஷமாய் ரிஜாய்ஸ். ஏன்னா அவர் மனமுறிவடைய இடம் கொடுக்கல.